Next question pa. Example question 7.22 பாருங்க. If x is normal variate with mean 30 and standard deviation is 5. Find the probabilities that 26 less than x less than or equal to 40. Second question, x greater than 45. அப்போ மீன் மியூ கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிக்மா கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ இசட்டுக்கு மாற்றணும். சரியா, இசட்டுக்கு மாற்றிட்டு அதோட லிமிட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணும். பாருங்கள் அப்போ இப்படி பண்ணானே பாருங்கள். அப்போ இங்கே என்ன கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனும் கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ மீன் எவ்வளோ கொடுத்துருக்கு? எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.22. மீன்ங்கிறது என்ன அப்படின்னா மியூ. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துட்டாங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது சிக்மா. சிக்மாவோட வேல்யூ என்னது? 5. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது சிக்மா, சிக்மாவோட வேல்யூ 5ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 26 less than or equal to x less than or equal to 40. 26 less than or equal to x less than or equal to 40. இப்போ எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ இசட்டுக்கு மாற்றணும். இசட்டுக்கு மாற்றுறதுக்கு என்ன ஃபார்முலானா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ. ஃபஸ்ட்டு 26ன்னு எடுத்துட்டிங்கன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 26 மைனஸ் மியூக்கு பதிலாக 30 பை சிக்மாவோட வேல்யூ 5. அப்போ 26 மைனஸ் 30னா மைனஸ் 4/5 வருமா? இப்போ மைனஸ் 4ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்துடுங்க? மைனஸ் 0.8 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? இந்த வேல்யூ எடுக்கணும். எக்ஸோட வேல்யூ 40 எடுத்திங்கன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 40, மியூக்கு பதிலாக அதே 30 தான், சிக்மாவுக்கு பதிலாக 5 தான். அப்போ 10/5 வரும். இதை கேன்சல் பண்ணும்போது 2 வந்துடும். இது இசட்டோட வேல்யூ. அப்போது P ஆஃப் 26 less than or equal to x less than or equal to 40-ஐ P ஆஃப் இசட்டுக்கு மாற்றும்போது மைனஸ் 0.8 less than or equal to z less than or equal to 2. அப்போ என்ன ஆகிடுது? நமக்கு இசட்டுக்கு மாறிடுது. அப்போ இசட்டுக்கு நம்ம டயக்ராம் போடுற மாதிரி இருந்தால் இது வந்து என்ன வந்துடும்? இசட் ஈக்குவல் டு 0. சரியா, மிடில் வரக்கூடிய ஒரு வேல்யூ. மைனஸ் 0.8 இருக்கும், இங்கே இருக்குமா? மைனஸ் 0.8. 2 எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா? 2. அப்போ இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இது ப்ளஸ் இன்ஃபனைட், இது மைனஸ் இன்ஃபனைட். சரி, அப்போ நம்ம இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ரெண்டுமே ப்ளஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, அப்போ P ஆஃப் மைனஸ் 0.8 less than or equal to z less than or equal to 2 equal to P ஆஃப் இதிலிருந்து இது வரைக்கும் மைனஸ் 0.8 less than or equal to z less than 0 வரைக்கும் less than or equal to போடலாம், இல்லை less than மட்டும் போடலாம். இங்கே அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. சரியா, ஆர் ஈக்குவல் டு தான் போடணுமா சார், அதில் எதுவும் மிஸ்டேக் வருமானா அப்படி எதுவும் வராது. சரியா, அப்போது 0 less than z less than 2 வரைக்கும். அப்போ மைனஸில் இருக்கிறது பாசிட்டிவாக மாற்றணும். P ஆஃப் 0 less than z less than 0.8 ப்ளஸ் P ஆஃப் 0 less than z less than 2. அப்போ 0.8க்கு நம்ம அந்த இதில் பார்ப்போம், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ பார்ப்போம் இல்லையா? அதில் என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 0.2881. 0.2881 ப்ளஸ் 2.0ல் பார்த்தீங்கன்னா 0.4772. இந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணால் 0.7653 வரும். 0.7653. சரியா, இப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ உனக்கு ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கணும்? செகண்ட் வேல்யூ ஃபைன் பண்ணணும். செகண்ட் வேல்யூ என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தென் 45. எக்ஸு கிரேட்டர் தென் 45 கண்டுபிடிக்கணும். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். அப்போ செகண்ட் கொஸ்டின், எக்ஸு கிரேட்டர் தென் 45. அப்போ கிரேட்டர் தென் 45னா 45 விட அதிகமாக இருக்கணும். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45.
z equal to 45 minus 30 by 5. அப்போ 15 by 5 வரும். இதை கேன்சல் பண்ணா 3 வரும். சரியா? அப்போ நமக்கு என்ன எழுதலாம்? P of x greater than 45. greater than or equal to நமக்கு ரெண்டுமே ஒன்று தான். greater than போட்டாலும் சரி, greater than or equal to போட்டாலும் சரி, ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். சரியா? போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். P of z less than greater than or equal to 3. xல கொடுக்குற வேல்யூ zக்கு மாற்றிட்டோம். அப்போ 3 விட பெரிய நம்பராக இருக்கணும். 3 விட லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கணும்னா இது z equal to 0. 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்கும். அப்போ 3 விட ஹையஸ்ட் வேல்யூனா நமக்கு எப்படி போகணும்? இது ப்ளஸ் இன்ஃபனைட், இது மைனஸ் இன்ஃபனைட். அப்போது இந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா 0லேருந்து இன்ஃபனைட் வரைக்கும் எடுத்து மைனஸ் 0லேருந்து 3 வரைக்கும் மைனஸ் பண்ணணும். P of z greater than 3 equal to P of 0 less than z less than infiniteலிருந்து மைனஸ் P of 0 less than z less than 3 வரைக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு 0.5 அப்போ 3.0க்கு என்ன வேல்யூ வருது? 0.4986. 0.49865. இந்த ரெண்டு வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.00135 வரும். 0.00135 வருது. சரியா? இந்த வேல்யூ வருதானே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்கு 7.22 முடிஞ்சது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு 7.23. பாருங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.23. The average daily sale of 550 branch. Average daily sale na mu equal to 550. Branch office was rupees 150,000 and standard deviation is 15,000. எல்லாமே 1000ல இங்கே வேல்யூவை கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா வேல்யூ எழுதி 1000 எழுதணும். Assume the distribution to the normal. Indicate how many branches have sale between 1,25,000 இருக்கிறது 125,000 நம்ம எழுதணும். 1,45,000 இருக்கிறது 145,000 எழுதணும். அதாவது 145 அப்புறம் லெட்டர்ஸில் 1000. சரியா? 140,000 160,000. இப்போ இதோட ரெண்டு வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். சரியா? எப்படி பண்ணலாம்? அதாவது மியூவோட வேல்யூ 550, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சிக்மோட வேல்யூ 15. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த இசட்டை ஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறம் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். சரியா? எப்படின்னு பாருங்கள். அப்போ மியூ என்ன கொடுத்துருக்காங்க? மியூங்கிறது 150. மீன்கிறது மியூங்கிறது என்னது? 7.23. மீன் மியூ ஈக்குவல் டு 150,000. 150,000ங்கிறது நமக்கு கொஸ்டினில் வந்ததுனால அதை விட்டுருவோம். சரியா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது? எஸ்டி 15,000. என்னது? 15,000. சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் between 125,000 and 125,000 and 145,000. இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரியா? இப்போ இசட்டுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாங்கிற ஃபார்முலா. அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு 125 எடுத்துக்குவோம். அப்போ இசட் ஈக்குவல் டு 125 மைனஸ் மியூக்கு 150 பை சிக்மாவுக்கு 15. அப்போ என்ன வந்து இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 25 மைனஸ் 25 பை 15. இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 times இங்கே 5 times. அப்போது மைனஸ் 5/3. மைனஸ் 5/3 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா மைனஸ் 1.667. ஒன்று ஃபைன் பண்ணிட்டோமா? அடுத்தது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 145.
அப்போ z equal to 145 minus 150 by 15. அப்போ என்ன வந்துடும் minus 5 by 15. இதை கேன்சல் பண்ணும்போது minus 1 by 3. minus 1 by 3 என்ன பண்ணலாம் 0.3333 போயிட்டே இருக்குமா அப்போ 0.333 போட்டுக்கலாம் சரியா அப்போ P of 125 less than x less than 145 equal to P of minus 1.667 less than z less than 0.333. அப்போ நம்ம xல கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம் zக்கு மாத்திட்டோம் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு xல கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் zக்கு மாத்திட்டோம் மறுபடியும் ஒரு டைம் பாருங்க அப்போ ஏன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாம ஆயிடுச்சு அதனால மறுபடியும் ஒரு டைம் பார்த்துக்குவோம் மீன்ங்கிறது மியூ क्वेश्चनல கொடுத்துட்டாங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா அதையும் கொடுத்துட்டாங்க இப்போ 125,000 to 145,000 क्वेश्चनல கேட்டிருக்காங்க அப்ப z ஓட ஃபார்முலா x - mu by சிக்மாங்கற ஃபார்முலா அப்ப நமக்கு என்ன வரும் x க்கு 125 எடுத்தீங்கன்னா 125 - 150 by 15 ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணும்போது -25 by 15 வரும் கேன்சல் பண்ணும்போது -5/3 வந்துரும் அதோட வேல்யூ டிவைட் பண்ணா -1.667 வரும் x equal to 145 நம்ம எடுத்துட்டோம்னா z equal to 145 minus 150 by 15 அதனே சப்ட்ராக்ட் பண்ணும்போது -5/15 கேன்சல் பண்ணும்போது -1/3 அப்ப டிவைட் பண்ணும்போது -0.333 வரும் அப்போ x ல கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ z க்கு கன்வர்ட் பண்ணியாச்சு சரியா ரைட் இப்போ என்ன பண்ணுவோம் இதுக்கு எப்படி டயகிராம் வருது அதோட வேல்யூ என்னன்னு பாத்துக்குவோம் சரியா இப்போ பாருங்க அப்போ இதோட இங்க மைனஸ் இப்போ டயகிராம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு z equal to 0 -1 பாயிண்ட் இங்க இருக்குமா -1.667 இதெல்லாம் அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான் இதோட வேல்யூ இங்க வருமா -0.333 இப்போ இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் இது எப்படி எடுக்கலாம்னா P of -1.667 less than z less than -0.333 P of 0 ல இருந்து இந்த வேல்யூ 0 less than z அதாவது -1.667 less than z less than 0 minus இதில இருந்து வேல்யூ P of -0.333 less than z less than 0 அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இத வந்து பாசிட்டிவா மாத்தணும் பாசிட்டிவா மாத்தணும்னா நமக்கு இந்த லார்ஜஸ்ட் வேல்யூல இருந்து லோயஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணனும் இல்லையா அப்போ நமக்கு என்ன வரும் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எடுங்க அப்போ என்ன இருக்கு 0. இதோட வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் P of 0 less than z less than 1.667 minus P of 0 less than z less than 0.333 அப்போ இதோட வேல்யூ எடுத்தீங்க அப்படினா 0.4525 minus 0.33 க்கு 0.1293 இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.3232 சரியா இப்போ இதோட வேல்யூ வந்தாச்சு அப்ப வரக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணிக்கணும்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க the number of branches having sale between 125,000 and 145,000 is எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க I mean 550 அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் 550 டோட்டலா பாருங்க எத்தனை கம்பெனிஸ் இருக்கு 550 க்கு இன்டு போடணும் சரி பாருங்க அப்ப எப்படி போடலாம்னு பாருங்க அந்த வரக்கூடிய ஆன்சரை 550 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சரியா இப்போ பாருங்க இப்போ therefore the number of branches having sale the number of branches
having sale between 125,000 to and 145,000. Is 550 into 0.3232. அப்போ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பாருங்க. அப்போ என்ன வருங்க, 550ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 178. சரியா, நமக்கு இந்த ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சது. இதிலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், செகண்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். சரியா, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன் செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 140,000 and 160,000. 140,000 and 160,000. அப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன வச்சுருக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு 140,000. அப்போ இசட் ஈக்குவல் டு 140 மைனஸ் மியூக்கு பதில் என்ன இருக்குது 150 பை சிக்மாவுக்கு 15. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், -10/15. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 0.67 மைனஸ் 0.67. ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட்டரில் தான் போடுறீங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சரியா, 160 எடுத்துட்டா இசட் ஈக்குவல் டு 160 மைனஸ் 150 பை 15. இதோட வேல்யூ கேன்சல் பண்ணால் 10/15 கிடைக்கும். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் வராது, என்ன வரும் ப்ளஸ் 0.67. அப்போது ஒரு வேல்யூ மைனஸ், இன்னொரு வேல்யூ ப்ளஸ்ஸு. அப்போது P ஆஃப் 140 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 160ஓட வேல்யூவை P ஆஃப் -0.67 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0.67 வந்துடும். சரியா, இதோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருமா, இதோட வேல்யூ 0.67, இதோட வேல்யூ -0.67. இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். z ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே எவ்வளோ ஏரியா இருக்கோ அதே ஏரியா தான் இங்கேயும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைம்ஸ் போட்டு P ஆஃப் 0 லெஸ் தென் z லெஸ் தென் 0.67 பண்ணலாம். சரியா, அப்போ நமக்கு என்ன எழுதலாம், இங்கே 2 இன்ட்டு 0.67ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 0.67ஓட வேல்யூ என்னது, 0.2486. 0.2486 இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.4972. அப்போது இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட், the number of branches having sale, therefore the number of branches having sale between என்ன சொல்லியிருக்காங்க 140,000 and 160,000 is 550 into 0.4972. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 273. இது ரெண்டையும் மல்ல பண்ணால் 273. சரியா, நமக்கு இவ்வளோ தான். இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.23ஓட வேல்யூ நமக்கு இவ்வளோ தான். சரியா, அதனால் கொஞ்சம் இந்த சம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பார்த்துக்கோங்க. சரியா, ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க. அப்போ எக்ஸைஸ் 7.3ல 5th கொஸ்டின் பாருங்க. In a test on 2000 electric bulbs, it was found that bulbs of a particular make was normally distributed with an average life of 2040 hours and a standard deviation of 60 hours. Estimate the number of bulbs likely to burn
for more than 2150 hours, less than 1950 hours, more than 1920 hours, but less than 2100 hours. அப்போ இங்க வந்துட்டு எலக்ட்ரிக் பல்ப்ஸ் டோட்டலா 2000 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதோட மீன் ஆவரேஜ் சொல்லிட்டாங்க. அதாவது 2000 எலக்ட்ரிக் பல்ப் வந்து செக் பண்ணுறதுல ஆவரேஜாக எவ்வளோ வரும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடியே பார்த்த சம் சேம் அதே மாடலில் தான் போட போகிறோம். கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஒன்றும் இல்லை, இசட்டில் எக்ஸலில் கொடுத்துருக்கூடிய வேல்யூ இசட்டுக்கு மாற்றினீங்கன்னா போதும். இசட்டுக்கு மாற்றணுன்னா என்ன ஃபார்முலா? x மைனஸ் மியூ பை சிக்மா அந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டிட் பண்ணால் போதும். சரியா? எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பாருங்க அப்போ எக்ஸைஸ் 7.3ல ஃபிஃப்த் கொஸ்டின் மீன் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் மீனுங்கிறது மியூ 2040. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மாவோட வேல்யூ சிக்மாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? P of x greater than ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா more than 2150 hours, more than 2150 hours, more than 2150 ஹவர்ஸ்னா என்ன பண்ணுவோம்? கிரேட்டர் தென் P of இதை ஃபர்ஸ்ட் இதை மாற்றிக்கலாம். Z கண்டுபிடிக்கணும்னா x மைனஸ் மியூ பை சிக்மா. இது என்ன ஃபார்முலா? அப்போது இசட்டுக்கு பதிலாக இங்கே எக்ஸுக்கு பதிலாக இருக்குது 2150 எடுத்துட்டிங்கன்னா Z ஈக்குவல் டு 2150 மைனஸ் 2040 பை 60. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வந்துடும்? 110 வருமா? பை 60. இதை கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு இதோட 11/6 வேல்யூ என்ன வருது அப்படின்னா 1.833. இது இசட்டோட வேல்யூ. அப்போ P of x greater than 2050 equal to P of z greater than 1.833. 1.833. சரி, ரைட். இப்போ இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டயக்ராம் போடணும். இதோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து z equal to 0, 1.833. அப்போ இங்கே வருமா? 1.833ஓட அது இங்கே ஹையஸ்ட் வேல்யூ, ப்ளஸ் இன்ஃபனைட், இது மைனஸ் இன்ஃபனைட். அப்போது நம்ம ரைட் சைடு போக பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும்னா P of 0 less than z less than infinite, 0லேருந்து இன்ஃபனைட் வரைக்கும் எடுத்து மைனஸ் P of 0 less than z less than 1.833 போடலாம். அப்போ இதோட 0 to infiniteனா 0.5, 1.833னா 0.4664. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா 0.03636. ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட்டரில் ஈஸியாக போட்டலாம். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு ஒன்னோட வேல்யூ வந்தாச்சு. நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது? 2000 பல்ப்ஸ் இருக்குது. therefore the number of bulbs that will burn for more than 2150 hours. அப்போ therefore 2000 bulbs into 0.30336. அப்போது இந்த ரெண்டு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 67 வருது. என்ன வருது? 67.
ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் இவ்வளோதான். சரியா? கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தது நமக்கு செகண்ட் இருக்குது, தேர்ட் இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துருவோமா? பாருங்கள். அப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென், செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க less than 1950 hours, less than 1950 hours. அப்போ x ஓட வேல்யூ எழுதிக்கணும் 1950. அப்போ இதில் அப்ளை பண்ணும்போது z equal to 1950 minus 2040 by என்ன வருதுங்க? சிக்மாக்கு என்ன இருக்கு? 60. அப்போது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 90 வருமா? 90 by 60. இதை கேன்சல் பண்ணுங்க. அப்போ 9/6 போட்டால் 9/6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1.5 வரும். இங்கே மைனஸ் வரதுனால இங்கே மைனஸ். சரியா? அப்போது P of x less than 1950 equal to P of z less than minus 1.5. அப்போ இதோட டயக்ராம் எப்படி வரும்? டயக்ராம்ஸ் கம்பல்சரி போடணும்ப்பா. இந்த டயக்ராம்ஸ் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது ஈஸியாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ண முடியும். சரியா? இப்போது -1.5 சின்ன நம்பர். அப்போது இங்கே வருமா? அப்போது வேல்யூ எப்படி வருமா? இது மைனஸ் இன்ஃபனைட், இது ப்ளஸ் இன்ஃபனைட். -1.5 விட கம்மியாக இருக்கும். அப்போது இது எப்படி எழுதலாம்? 0 to infinite. அப்போது P of minus infinite less than z less than 0 இருந்து minus P of 0 less than z less than minus 1.5 இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு 0வோட நெகட்டிவ் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சரியா? ரைட். இதை வந்து பாசிட்டிவ்ல எழுதுனீங்கன்னா P of 0 less than z less than infinite minus P of 0 less than z less than 1.5. நம்ம வந்துட்டு அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பாசிட்டிவில் மாற்றிக்கணும்னு சொல்லியிருப்போம். 0.5 மைனஸ் 1.5க்கு என்ன வேல்யூ வந்தது? 1.5க்கு 0.4332. 0.4332. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருது? 0.0668 வருது. 0.0668. சரியா? இப்போ the number of bulbs that will burn for less than 1950 hours. 1950 hours. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்துட்டு 2000 into 0.0668. நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 2000 தானே இருக்குது. அப்போ 2000 into 0.0668 ரெண்டே மல்ல பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்? 133.6. 133.6. இது அப்ராக்சிமேட் வேல்யூ 134. ஏன்னா 5க்கு மேலே இருந்தால் டெசிமல் பாயிண்ட் நம்ம என்ன வச்சுக்கணும்? ஃபுல் நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா? ரைட். இப்போது செகண்ட் கொஸ்டின் இதோட முடிஞ்சது. இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது? தேர்டு சப்டிவிஷன் இருக்குது. இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது? தேர்டு சப்டிவிஷன். சரி, தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்துருவோமா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டிங்களா? தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா more than 1920 hours but less than 2100 hours. அப்போ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரி, பிட்வீன் கொடுத்துருக்க மாதிரி தான் பார்த்துருவோம். பாருங்கள். அப்போ தேர்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா more 1920 hours and sorry but less than 2100 hours. But less than 2100 hours. சரி, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். 1920 எடுப்போம். x equal to 1920 எடுத்துட்டோம்னா z equal to
1920 minus muக்கு 2040 by சிக்மாவோட வேல்யூ 60. அப்போ என்ன வருங்க 120 வருமா 120 by 60 இதை கேன்சல் பண்ண நமக்கு தெரியும் டைரக்டா 2 வந்துரும் minus 2 வருமா plus 2 வருமா minus வந்துரும் சரியா அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம் சரி நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க என்ன இருக்கு 2100 எடுப்போம் x equal to 2100 எடுத்துட்டோம்னா z equal to 2100 minus 2040 by 60 அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 60 வருமா by 60 இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வந்துரும் 1 அப்போ நமக்கு இதோட வேல்யூ நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோம் 1 வந்திருக்கு இப்போ இதோட பாத்தீங்கன்னா p of 1920 less than x less than 2100 p of இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா இருக்கு -2 less than z less than 1 இருக்கு இதுக்கு டயகிராம் பாத்தீங்க அப்படினா இது 0 வா -2 எங்க இருக்கும் இங்க இருக்குமா +1 எங்க இருக்குமா இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணனுமா அப்ப இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணிக்கணும் ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்போ p of -2 less than z less than 0 plus p of 0 less than z less than 1 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க அப்போ p of நெகட்டிவ்ல இருக்குறது பாசிட்டிவா மாத்தணும் 0 less than z less than 2 plus p of 0 less than z less than 1 அப்போ 2.0 2.0 க்கு என்ன வேல்யூ வரும் 0.4772 0.4772 plus 1.0 க்கு என்ன வேல்யூ வருது 0.3413 ஆக்சுவலா இது கூட வேல்யூ எல்லாம் நீங்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல தான் பார்த்து எழுதணும் சரியா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா என்ன வருது 0.8185 வருது சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் the number of bulbs therefore the number of bulbs that will burn more than 1920 hours but less than 2100 hours equal to 0.8185 into 2000 சரியா இத 2000 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வருது 1637 வருது 1637 சரியா நமக்கு இந்த क्वेश्चन 5 மார்க்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन இத கொஞ்சம் நீங்க என்ன பண்ணிக்கணும் நல்ல ரிவிஷன் பார்த்துக்கணும் சரியா இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு பார்த்தோம் செகண்ட் பார்ட் ஒன்னு பார்த்தோம் தேர்ட் பார்ட் ஒன்னு பார்த்திருக்கோம் அப்போ நமக்கு இதுல மூணு பார்ட் இருக்குது இந்த மாதிரி மூணுமே ஜாயின் ஆகி வந்ததுனா 5 மார்க்ல கேட்பாங்க கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் क्वेश्चनல வந்து இங்க ஒண்ணுமே கிடையாது டயகிராம் போடிங்கனா நமக்கு ஆட் பண்ணலாமா சப்ட்ராக்ட் பண்ணலாமாங்கற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிரும் சரியா அதனால வந்து நீங்க எதை பத்தி நீங்க இத நினைக்க வேண்டியது இல்ல கொஞ்சம் क्वेश्चனை மட்டும் ஒரு தடவை ரெண்டு தடவை படிச்சு பாருங்க போதும் x ல கொடுத்திருக்க கூடிய ஒரு வேல்யூவை z க்கு மாத்தணும்னா என்ன ஃபார்முலானா z = x - mu / சிக்மாங்கற ஒரு ஃபார்முலா சரியா அதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆயிடும் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும் புரிஞ்சுதா இப்போ 5th क्वेश्चनல மூணு சப் டிவிஷனும் பார்த்தாச்சு சரியா கொஞ்சம் ஹோம்வொர்க் சம் கொஞ்சம் அதிகமா வரும் அத கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் நினைக்க வொர்க் அவுட் பண்ணிரணும் சரியா வேற ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தா கேளுங்க அது நமக்கு நாளைக்கு சம்ஸ் வீடியோ பாக்கும்போது கேளுங்க கேக்கும்போது அத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்க டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா அந்த டெஸ்டோட கீ ஆன்சர் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் அந்த கீ ஆன்சர் நீங்க எழுதின பேப்பர் வச்சிருக்கீங்க எழுதின இது வச்சிருப்பீங்களே அந்த PDF ஃபார்மட்ல வச்சிருப்பீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இன்னொரு 2 டேஸ்ல உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மார்க் குரூப்ல அனுப்பிட்டுருவோம் சரியா அதனால வந்து கீ ஆன்சர் போட்டுருக்கு ஒரு டைம் செக் பண்ணிக்கோ வேற ஏதாவது டவுட் இருக்கு வேற ஏதாவது இந்த கீ ஆன்சர்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குனாலும்
தாராளமாக கேளுங்க, அது என்னங்கிறத கிளியர் பண்ணிக்குவோம். சரியா? ரைட், தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் படிக்க பார்த்துக்கோ. மேக்ஸிமம் மண்டேலேருந்து ஹோட்டலி போர்ஷன் ரிவிஷன் வரும். ஹோட்டலி போர்ஷன் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் இருக்கும். சரியா? அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. சரியா? ரிமைனிங் நாளைக்கு பார்த்துக்குவோம். ஓகே, தேங்க்யூ.